சேமிச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போவும் பார்க்குறீங்க பெய்த மழை நீரெல்லாம் இருக்குது. இன்னும் எவ்வளோ பொழிஞ்சாலும் சரி, இன்னும் 1 அடி பொழிஞ்சாலும் 2 அடி பொழிஞ்சாலும் இதில் தான் தண்ணி நிற்கும். இதை விட்டு எங்கேயும் வெளியே போகாது. இந்த மாதிரி கோடை காலத்தில் ஒரு அங்குலம் பொழிகிற நீரும் இந்த பூமி தான் குடிக்கும். மழைக்காலத்தில் பொழிகிற நீர் அவ்வளவும் தேங்கி நிற்கும். இந்த மாதிரி தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம். இப்போ புஞ்சை கட்டமைப்பு என்ன செய்யும்? கடலை கொள்ளை, வாழை கொள்ளை இதெல்லாம் நீரை உறிஞ்சிக்கும். அந்த மாதிரி கட்டமைப்பு எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கும், ஆனால் தண்ணி நிற்காது. இது பாருங்கள், புஞ்சை நிலம் மாதிரி நெல் வயல் தான் இதுவும். பொழிகிற நீரை எல்லாம் வடிச்சிட்டோம். இப்போ நம்ம காடுகளில் போய் தண்ணி குடிக்க முடியாது. நான் இங்கே ஊரில் வசிக்கிறோம். காடுகளுக்கு போய் தண்ணி தேட முடியாது. மலைகளில் தண்ணி நிற்காது. பாலைவனங்களில் தண்ணி இல்லை. கடல்கள் இருக்கிற தண்ணியை காய்ச்சி குடிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதானது அல்ல உலக மக்களுக்கு பூராவுக்கும். மனிதர்கள் எங்கெல்லாம் வாடுறாங்களோ அங்கே